அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு கார்த்திக்ஸ் ப்ரெடிக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு ராசி பலன்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேஷ ராசி முதல் சிம்ம ராசி வரை ஆல்ரெடி வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்ட்ல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. மேலும் நம்ம டிவைன் ரூட் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸை நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். இன்றைய பதிவுல 2025ஆம் ஆண்டிற்கான கன்னி ராசி பலன்களை பார்க்க போறோம். 12 ராசிகளில் அதிகமான பேச்சு வசியம் கொண்டவர்கள் இந்த கன்னி ராசிக்காரர்கள். கடந்த 3 ஆண்டுகளாகவே கன்னி ராசிக்காரர்கள் நிறைய காரிய தடைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாம நிறைய பேர் அப்படியே தேங்கிய நிலையில இருந்தாங்க. இந்த 2025ஆம் ஆண்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் கொடுக்க போகுதுன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்னொரு முக்கியமான தகவல், ஆல்ரெடி இந்த தகவல் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா இதை நீங்க ஃபார்வர்ட் பண்ணிட்டு கன்னி ராசிக்கான பலன்களை டைரக்டா பாருங்க. நீண்ட நாட்களாக நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல நிறைய பேர் கேட்டிருந்த தகவல், அதிலும் குறிப்பாக கருங்காலி தொடர்பான பதிவுகளை நம்ம போடும்போது நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம், அதாவது ஒரிஜினல் கருங்காலி மாலை எங்க கிடைக்கும்னு கேட்டிருந்தீங்க. இப்பெல்லாம் மார்க்கெட்ல பார்த்தோம்னா நிறைய டூப்ளிகேட் கருங்காலி தாங்க கிடைக்குது. அதை அணியும் போது நமக்கு எந்த விதமான பலன்களும் கிடைக்காது. நம்ம கிட்ட ஜாதகம் பார்க்க வரும் சில கிளைண்ட்ஸ் கிட்ட கருங்காலி மாலை நம்ம வாங்கி பூஜை செஞ்சு கொடுத்திருக்கோம். எல்லாருக்குமே நல்ல பலன்கள் கிடைச்சதா வாட்ஸ்அப்ல சொல்லியிருந்தாங்க. அதனால தாங்க நம்ம யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காகவும் இந்த கருங்காலி மாலையை நம்ம வாங்கி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தோம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினல் கருங்காலி கிடைக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம வாங்கி கொடுக்கிறோம். இதனுடைய விலை சற்று அதிகம் தாங்க. விலை பார்த்தோம்னா காஸ்ட்லியாகத்தான் இருக்கும். ஆனால் பியூரிஃபைடு ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. நீங்க எத்தனை விதமான சோதனைகள் வேணாலும் செஞ்சுக்கலாம். அதாவது எத்தனை டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். மேலும் இந்த கருங்காலி மாலையை வாங்கி நம்ம டைரக்டா கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுக்கறது கிடையாதுங்க. வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு 108 முறை வராகி காயத்ரி மந்திரத்தை உருவேற்றி நம்ம அந்த மாலையை கொடுக்கிறோம். சோ இந்த மாலை ஒரு நல்ல கவசமாகவும் உங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே கருங்காலிக்கு நிறைய பலன்கள் உண்டுங்க. அதுல குறிப்பிடும் பலன்கள்னு பார்த்தோம்னா அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, வார கடன்கள் இருந்தால் வசூலாகும், கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிக்கும், உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், கண் திருஷ்டி, ஏவல் பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிக்கும், வராகி அம்மனுடைய அருளை பூரணமாக நமக்கு பெற்றுத்தரும். இன்னும் நிறைய பலன்கள் இருக்குங்க. டைரக்டா அந்த மாலையை நாம் அணியும் போது அதனுடைய பலன்கள் நமக்கு தெரியும். எல்லா ராசிக்காரர்களும் நட்சத்திரக்காரர்களும் இந்த கருங்காலி மாலையை அணியலாம். எந்த ஒரு சாஸ்திரத்திலையும் கருங்காலி மாலையை இந்த ராசிக்காரர்கள் போடக்கூடாது, இந்த நட்சத்திரக்காரர்கள் போடக்கூடாதுன்னு குறிப்பிடலங்க. ருத்ராட்ச மாலை, ஸ்படிக மாலை, தாமரை தண்டு மாலைகளுக்கு தாங்க நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கு. இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதி ஹனுமன் ஜெயந்தி, சோமவார அமாவாசை அன்னைக்கு தாங்க யூடியூப் ஃபாலோவர்ஸ்களுக்காக முதல் கருங்காலி மாலை பூஜையை நம்ம செய்ய போறோம். அன்னைக்கு பூஜை செஞ்சுட்டு ஜனவரி 2ஆம் தேதி கொரியர்ல இந்த மாலைகளை நம்ம அனுப்பிடுவோம். பிறகு ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமியில இதே போல கருங்காலி மாலைகள் பூஜை செஞ்சு தேவைப்படுற நம்ம கிளைண்ட்ஸ்க்கு கொடுக்க போறோம். சோ இந்த கருங்காலி மாலை வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து கருங்காலின்னு நீங்க டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புங்க. இங்கிலீஷ்ல, தமிழ்லன்னு எதுல வேணாலும் அனுப்பலாம். உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் நம்ம டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் இலவசம். வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜஸ், கொரியர் சார்ஜஸ் தனியாக இருக்குங்க. சோ தேவைப்படுறவங்க நீங்க வாங்கிக்கலாம். இன்னொரு சின்ன தகவல், நம்ம யூடியூப் சேனலுக்காக வாட்ஸ்அப் கம்யூனிட்டி நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்க எல்லாருமே கட்டாயமா அதுல ஜாயின் பண்ணிடுங்க. இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுத்திருக்கேங்க. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா 2 குரூப்ஸ் உங்க முன்னாடி வரும். கிரீன் கலர் டிக் போட்டிருக்கும். அந்த 2 குரூப்ஸ் மட்டும் தாங்க நம்முடைய அபிஷியல் குரூப். ஜஸ்ட் நீங்க ரெக்வெஸ்ட் கொடுத்தீங்கனாலே நம்ம டீம்ல இருந்து அப்ரூவ் பண்ணிடுவாங்க. டிவைன் எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் மற்றும் அஸ்ட்ராலஜி சப்போர்ட், இந்த 2 தாங்க அந்த குரூப். ஏன்னா சில பேர் தெரியாமல் ஆட் குரூப்னு கொடுத்து புதிய குரூப்பை கிரியேட் பண்றாங்க. அப்படி நீங்க செய்ய வேண்டாம். இந்த 2 குரூப்ஸ்ல மட்டும் நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள், கூட்டு பிரார்த்தனைகள், கோவில்களில் நம்ம எடுக்கக்கூடிய போட்டோஸ் மற்றும் யூடியூப்ல நம்மால பேச முடியாத சில விஷயங்களை கூட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில
நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்க ஜாயின் பண்ணுங்க, ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், இன்னும் நம்மள கனெக்டடா வச்சிருக்கும். சரி வாங்க கன்னி ராசிக்கான பலன்களை நம்ம பார்க்கலாம். இந்த 2025ஆம் ஆண்டு 3 விதமான பெயர்ச்சிகள் நமக்கு இருக்குங்க. ஒன்று சனி பெயர்ச்சி 29 மார்ச் 2025, அடுத்ததாக 14 மே குரு பெயர்ச்சி, 18 மே ராகு கேது பெயர்ச்சி. இந்த 3 பெயர்ச்சிகளை அடிப்படையாக வைத்துதாங்க நம்ம ஆண்டு பலன்களை கணிப்போம். அதன் அடிப்படையில் கன்னி ராசிக்கு பார்த்தோம்னா நடக்கவிருக்கும் சனி பெயர்ச்சி ரோகஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் கண்டக சனியாக வரப்போறாரு. சோ கன்னி ராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமா நீங்க கவனம் எடுத்துக்கணும். செல்ஃப் மெடிகேஷன் எல்லாம் பண்ணக்கூடாதுங்க. அதாவது சின்னதா உடல் ஆரோக்கியத்துல குறைவு இருந்தாலும் மருத்துவர் கிட்ட தாங்க போகணும். கடையில மாத்திரை வாங்கி நம்மளா போடக்கூடாது. எந்த ஒரு முடிவு எடுக்கிறதாக இருந்தாலும் அந்த துறையில் இருப்பவர்களிடம் கொஞ்சம் ஆலோசனை கேட்டுட்டு அதற்கு பிறகு முடிவுகளை நீங்க எடுங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம்னு எதுவாக இருந்தாலுமே அதில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படும். சில மாற்றங்கள் ஆரம்பத்தில் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் அந்த மாற்றம் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். அடுத்த முக்கியமான விஷயம், ஜென்ம ராசியில் இருந்த கேது பகவான் ராசியை விட்டு விலகிறாரு, 12ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறாரு. இதனால நிறைய புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகள் அமையும். மெடிடேஷன், யோகா போன்ற விஷயங்கள்ல அதீதமான ஆர்வம் ஏற்படும். யாரையும் சார்ந்து வாழக்கூடாதுன்னு நினைப்பீங்க. உடல் ஆரோக்கியம்னு வரும்போது நரம்பு மற்றும் எலும்பு பகுதிகளில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். வாழ்க்கையில புதிய நபர்கள் அறிமுகம் ஆவாங்க, அவர்களால ஆதாயங்கள் கிடைக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல வருவதனால தொழில் மற்றும் வியாபாரம் செய்யறவங்களுக்கு அதை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும். மேலும் புதிய பிசினஸ் நீங்க ஆட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உருவாகும். வேலைக்கு போறவங்களுக்கு கட்டாயமாக உத்தியோக மாற்றம் ஏற்படும். குறைந்தபட்சம் இன்டர்னலா ஒரு சின்ன சேஞ்சஸ் ஆவது உங்களுக்கு வரும். 2025 தை மாதத்திலிருந்தே நிறைய பேருக்கு வீடு மாற்றம், இடமாற்றங்கள் எல்லாம் ஏற்படும். பழைய 2 வீலர் அல்லது 4 வீலர் வச்சிருந்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். அசையா சொத்துக்கள் வாங்கும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டபுள் செக் பண்ணிட்டு நீங்க வாங்கணும். 6ஆம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்க போறதுனால லோன் எடுக்கும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுக்கு தேவைனா மட்டும் நீங்க கடனை வாங்குங்க. ஒரு லோன் முடிஞ்சா அடுத்த லோன் கொஞ்சம் தொடர்ச்சியாக கடன் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ராகு பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் போது சரசரன்னு கடன் இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிடும். சோ தேவைனா மட்டும் நீங்க கடன் வாங்குங்க. மாணவர்கள்னு வரும்பொழுது கல்வியில அதிகமான ஆர்வம் உங்களுக்கு ஏற்படும். ஞாபக சக்தி பெருகும். வெளியூர், வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அமையும். கல்வியை தாண்டி நிறைய பேருக்கு ஸ்போர்ட்ஸ்ல, விளையாட்டு துறைகளிலும் ஆர்வம் அதிகரிக்கும். நண்பர்களுடன் அதிக நேரம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. மொத்தத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்களை சந்திக்கும் ஆண்டாக இந்த 2025ஆம் ஆண்டு அமையும். இந்த மாற்றங்களை முன்னேற்றங்களாக மாற்றிக்கொள்ள இந்த எளிமையான பரிகாரங்களை நீங்க செய்யுங்க. தினமுமே காலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ளாக காகங்களுக்கு உங்களால முடிஞ்ச உணவை நீங்க வைங்க. மாதத்தில் ஒரு புதன்கிழமை அன்னைக்கு லட்சுமி நரசிம்மர் அல்லது பெருமாளுக்கு துளசி மாலை வாங்கி கொடுங்க. ஏழை மாணவர்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை நீங்க செய்யுங்க. வீட்டு பக்கத்துல சக்கரத்தாழ்வார் சன்னதி இருந்ததுன்னா மாதத்தில் ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு 2 நெய் தீபம் நீங்க ஏத்துங்க. இப்ப நம்ம பார்த்த பரிகாரங்களை செய்யும் போது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் அனைத்தும் மிகப்பெரிய முன்னேற்றங்களாக மாறும். கன்னிராசிக்காரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப நம்ம பார்த்தது கோச்சார பலன்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்து இந்த பலன்கள் சற்று அதிகமாகவும் கிடைக்கலாம் அல்லது குறைவாகவும் கிடைக்கலாம். தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நம்ம டீம்ல இருந்து முதல் கட்ட தகவல்களை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகத்தை பார்த்து பலன்களை சொல்லிடுவேங்க. ஜாதக கட்டத்தை பார்த்து பலன்களை இலவசமாக சொல்லக்கூடாதுங்க, அதற்கு பலிதம் இருக்காது. சோ தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கட்டணம், சார்ஜஸ் இருக்குங்க. ஜனவரி 10ஆம் தேதி முதல் ஜனவரி 31ஆம் தேதி வரைக்கும் இப்போ அப்பாயின்மெண்ட் டேட்ஸ் இருக்குங்க. தேவைப்படுறவங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். சில பேர் நீங்க ஜாதகம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படிப்பட்டவங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் மற்றும் பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த 3 தகவல்களை மட்டும் கொடுத்தாலே போதும் ஜாதகத்தை கணித்து துல்லியமாக நம்மால் பலன்களை சொல்ல முடியும். முதலாவதாக ஜனனகால ஜாதக பலன்களை நம்ம சொல்லிடுவோம். அடுத்ததாக கோச்சார பலன்கள், அதாவது இப்ப இருக்கக்கூடிய கிரக நிலவரங்களின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத சொல்லுவோம். அடுத்ததாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள், கேள்விகளை நீங்க கேட்கலாம். கடைசியாக நாம் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்களை சொல்லிடுவோம். இதுதாங்க நம்ம ஜாதகம் பார்க்கும் முறை. சோ இதுல இருந்தே மோஸ்ட்லி உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே
எல்லாமே கிளியர் ஆயிடும். ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் கால் மட்டும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வாட்ஸ்அப் அனுப்பினாலே போதும். ஏன்னா நம்பர் கொடுத்ததுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால டீம்ல இருக்கிறவங்களால ஃபோன் கால் அட்டன் பண்ணவே முடியலங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான டீடைல்ஸை நம்ம டீம்ல இருந்து கொடுத்துருவாங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நாளைய தினம் துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.